கூட மனைவிமார்களும் சரி என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் செய்ய காத்து கொடுத்து உயிரோடு வாழ வச்சிருக்காரு அல்லவா இந்த பூமியில். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தலாம் மற்றும் ராகுகால பூஜைக்கு மிகவும் சிறந்த நாளும் கூட. இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:14க்கு, சூரிய அஸ்தமனம் 7:16க்கு. இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி, முடியும் நேரம் இரவு 7:04க்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்று முழு நேரம் நம்மளுக்கு முழு நாள் இருக்கிறது 60 நாளிகைக்கு. நாளை காலை 8:23க்கு தான் மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:14 10:14 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:46 7:16 வரை. ராகு கால நேரம் 4:15 மாலை 5:46 வரை. யமகண்ட நேரம் காலை 10:14 11:44 வரை. கூலிகன் மதியம் 1:15 மதியம் 2:45 வரை. சந்திராஷ்டம ராசி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை இரவு 8:24க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஆதரவு, ரிஷப ராசிக்கு சிக்கல், மிதுன ராசிக்கு சிரமம், கடக ராசிக்கு அசதி, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சக ராசிக்கு கவலை, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு பயம், மீன ராசிக்கு வருத்தம். மற்றும் சில நேரங்களில் நம்ம சில தாய்மார்களும் சரி கணவர்மார்களுக்காக கூட மனைவிமார்களும் சரி என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய பூஜையை அவருக்கு நேரம் இல்லை குழந்தைகளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை இவங்க செய்யலாமா இல்லை இவங்க செய்கிறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் சில குடும்பங்களில் இருக்குல்லவா. சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை, பூஜை, பரிகாரங்கள் தாய் தந்தையர்கள் செய்யலாம். வளர்ந்த குழந்தைகள் அவரவர்களுக்கு அவரவர்கள் தக்கவாறு அவரவர்கள் பரிகார பூஜைகளோ அல்லது வழிபாடுகளோ அவர்கள் தான் செய்தாக வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பசி அவங்கவுங்க தான் சாப்பிடணும். அதுக்கு நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு பசி ஆற முடியாது. அந்த வகையிலும் கூட அவரவர் பாவ புண்ணியம் படி அவரவர்கள் வழிபாடு செய்து இறை வழிபாடு செய்துதான் ஆக வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஸோ கணவருக்காக மனைவி செய்யலாம், அது ஏற்றுக்கொள்ளும், தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். பிறருக்காக நம்ம பிரார்த்தனை செய்வது, நம்ம வழிபாடு செய்வதெல்லாம் அதில் எந்த தவறும் இல்லை. அவர் பாவ புண்ணியங்களை தீர்த்து கொள்வதற்கு அவர்கள்தான் பூஜை செய்ய வேண்டும், அவர்கள்தான் பரிகாரமும் செய்ய வேண்டும். அதுதான் நல்லது. நேரம் இல்லை, பிள்ளைக்கு நேரம் இல்லை புருஷனுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த 24 மணி நேரம் இறைவன் நமக்கு மூச்சு காத்து கொடுத்து உயிரோடு வாழ வச்சிருக்கார் அல்லவா இந்த பூமியில். அந்த தெய்வத்துக்கு அது கூட அவருக்கு போய் ஒரு நன்றி சொல்லி வழிபாடு செய்யக்கூட நேரமில்லை என்று சொல்வது ஆணவத்தை தான் குறிக்கிறது. ஆணவம் என்ற பண்பு நம்மளுக்கு உகர்ந்ததல்ல மனிதர்களுக்கு. ஸோ ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. இறை வழிபாடு செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்வதே மிக தவறு. அதனால் அவரவர் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்கள், இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், அவருக்கு நன்றியாவது சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அன்றாடம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.